ஹாய் அண்ட் ஹலோ Double leaf பிளேயர்ஸ் Shiro. எல்லாரும் எப்படி And when it இருக்கீங்க? comes to the இன்னைக்கு நம்ம Garcias, எப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்டோட I'm the வந்திருக்கோம்னு good பார்த்தீங்கன்னா, boy. அது ஒரு டாப் இன்குபேட்டர் கலெக்ஷன், டாப் கன் கலெக்ஷன் வச்சு ஒரு ஓபி Double leaf Shiro. கன் அண்ட் When it பண்டில் comes கலெக்ஷன் to the ஐடி தான் இன்னைக்கு எடுத்துட்டு Garcias, வந்திருக்கோம். I'm the நம்ம good வந்துட்டு boy. எடுத்தோடனே வந்துட்டு ஐடி ப்ரொஃபைல்லேருந்து ஆரம்பிச்சோம். ஐடி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெவல் 78 இருக்கு. அதெல்லாம் வந்து தலை வந்து ப்ரொஃபைலில் நான் ஒரு ஓல்டு பிளேயர்டான்னு சொல்கிற மாதிரியே வந்துட்டு ஒரு ஓல்டு ரேர் எக்ஸ்போவும் அப்புறம் இந்த ஒரு சின்ன க்ளோவில் வச்சிருக்காரு. ஐடியில் ஏர்பாஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. நல்லாவே வந்துட்டு முக்கியமான நிறைய ஏர்பாஸே போட்டு வச்சிருக்காரு. எப்படின்னா வந்துட்டு பைரட் எலைட் இருக்குது, ட்ராப் எலைட் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த ஐடியா வந்துட்டு எடுத்தோடனே நம்ம கன் கலெக்ஷன்லேருந்து போய்ப்போம். கன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு நிறையாவே கன்கள் கேலரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு 3 ஈவோ வச்சிருக்காரு. அப்புறம் வந்துட்டு டாப்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு வச்சிருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் M416 போவோம். M416 பார்த்தீங்கன்னா இந்த M416 இருக்குது. அப்புறம் இந்த வந்துட்டு FFC இருக்குது. ஏகே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூனிகான் ஏகே, செகண்ட் யூனிகான் ஏகே இருக்குது. அப்புறம் இந்த லாஸ்ட்டாக இல்லை அதுக்கு முன்னாடியே இருக்குது இதுவும் இருக்குது. குப்பிட் ஸ்காருக்கு பார்த்தீங்கன்னா குப்பிட் ஸ்கார் இருக்குது. ரோசாக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு விண்டர்லேண்ட் இருக்குது. ஃபேமஸ்க்கு இந்த ஒரு இன்குபேட்டர் ஸ்கின் இருக்குது. எக்ஸமேட்டுக்கு இந்த ஒரு இன்குபேட்டர் ஸ்கின் இருக்குது. A94க்கு டாப் A94 வச்சிருக்காரு. பிளாஸ்மாக் பார்த்தீங்கன்னா எல்லாமே தீம் ஸ்கின் தான். ஏயுஜிக்கு குரோனோட டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் வச்சிருக்காரு. ஃப்ரீ ஃபயர்லேயே இந்த ஏயுஜியும் இன்குபேட்டர் டாப் ரெட் கலர் ஏயுஜியும் மட்டும்தான் வந்துட்டு டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு அடி வந்துட்டு பங்கமாக இருக்க மாதிரி ஒரு ஏயுஜியாக இருக்கும். பேராஃபுல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். கிங்ஃபிஷரும் G36க்கும் ஜென்ரலாக இருக்க ஸ்கின் தான் வச்சிருக்காரு. மார்க் மெரிஃபில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு M14 டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சிருக்காரு. SKSக்கு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சிருக்காரு. SVD சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். பெக்கருக்கு நார்மல் ஸ்கின், AC80 ஒரு சிங்கிள் ரேட் ஆஃப் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஐடி ஓனர் பார்த்தீங்கன்னா கன்னுக்கு வந்து எல்லாமே ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்னாகவே எடுத்து வச்சிருக்காருங்க. மிஷின் கன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரியமாக்கு வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். M60க்கு டாப்பு இன்குபேட்டர் டாப் M60 வச்சிருக்காரு. அப்புறம் அந்த கார்டுக்கு வந்து ஜென்ரல் ஸ்கின் தான் வச்சிருக்காரு. SMG பார்த்தீங்கன்னா வந்துட்டு UMP இன்குபேட்டர் டாப் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் வச்சிருக்காரு. அப்புறம் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வச்சிருக்காரு. MP5 பார்த்தீங்கன்னா குரோனா. இதுவும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது ஒரு நல்ல அடிக்கிற ஸ்கின் தான். ஸ்கின் இல்லாதவங்களுக்குலாம் இந்த ஒரு ஸ்கின் வந்துட்டு எப்படி சொல்ல வரப்பிரசாதம் மாதிரி. விஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். MP5 பார்த்தீங்கன்னா எல்லோ போக்கர் டாப் வச்சிருக்காரு. அது இல்லாமல் வந்துட்டு ஸ்னீக்கி க்ளோன் வச்சிருக்காரு. லைட்னிங் ஸ்ட்ரைக் வச்சிருக்காரு. P90 பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க வந்துட்டு EVO P90 வச்சிருக்காரு. அது இல்லாமல் லெவல் 3 போட்டிருக்காரு. அதோட மெயினாக உங்கள்கிட்ட வந்து இவர்கிட்ட வந்து மணி ஹீஸ்ட் P90 இருக்கு. மணி ஹீஸ்ட் P90 எப்படி தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து P90 ஸ்கின் இல்லைன்னே கவலைப்படாதீங்க. மணி ஹீஸ்ட் P90 ஒன்று இருந்தாலே உங்களுக்கு வந்துட்டு இன்குபேட்டர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்படி ஒரு P90 இது. அது இல்லாமல் இந்த ஒரு சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் இந்த ஒரு P90 வச்சிருக்காரு. தாம்சன் பார்த்தீங்கன்னா EVO லெவல் 3 போட்டிருக்காரு. வெக்டாருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்கின் தான். மேக்டனுக்கு வந்துட்டு நான் ஜென்ரல் ஸ்கின், பைசனுக்கு ஜென்ரல் ஸ்கின் தான் வச்சிருக்காரு. ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு M10 அது 2.0 லெவல் 4 போட்டிருக்காரு. அடி வந்து பங்கமாக இருக்க மாதிரி ஒரு இதை. M18 பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் வந்துட்டு கன் ஸ்கின் இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி சொல்ல இல்லைனாலும் இந்த ஐடி வந்துட்டு ஒரு டாப் கலெக்ஷன் ஐடி தான். பேக் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்கின் வச்சிருக்காரு. சார்ஜ் பஸ்டருக்கு ஜென்ரல் ஸ்கின் ஒன்று வச்சிருக்காரு. ட்ரோகன் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 மந்த் கேப்பில் வந்த ஒரு தரமான கன் ஸ்கின்னே சொல்லலாம். அந்த கன் ஸ்கின் எடுத்து வச்சிருக்காரு. ஐ மீன் இது ரிங் ஈவெண்ட்டா இல்லை வந்துட்டு ஃபேடவில்ல வந்துச்சான்னு தெரில. அந்த ஈவெண்ட்டில் வந்த கன் ஸ்கின் இது. அது இல்லாமல் M590 வந்துட்டு நம்ம டப்பாங் கண்ணுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அந்த ஈவெண்ட்டில் வந்த கன் ஸ்கின் எடுத்து வச்சிருக்காரு. ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வச்சிருக்காரு. அப்புறம் மீதெல்லாம் நார்மல் ஸ்கில்ஸ் தான். பிஸ்டல்லாம் வந்துட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை. மீலி பார்த்தீங்கன்னா வந்து 19, பராங் ஒரு 16, கட்டானா அது இதுன்னு. ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 ஃபிஸ்ட் வச்சிருக்காரு. கிரேடு பார்த்தீங்கன்னா வந்து 42 வச்சிருக்கு. க்ளோவல் பார்த்தீங்கன்னா 24 வச்சிருக்காரு. உங்களுக்கு வந்து இந்த ஐடியில் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா இருங்க நான் காட்டுறேன். இந்த ஐடியில் வந்துட்டு எங்கே அது சாரி கைஸ் அது இதில் இல்லை. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு குட்டி க்ளோவால் நான் இன்னொரு க்ளோவால் இருக்குன்னு நினச்சேன். பட் அது வந்துட்டு அது இல்லை. நம்மளோட எப்படி சொல்கிறது இந்த ஓல்டு ஒயிட்டு சாமரை க்ளோவால் இருக்குன்னு நினச்சேன். அது கிடைக்கல. சரி பார்ப்போம். அதர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பழைய கிராஸ்போ வச்சுருக்காரு. இதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டான இதை எப்படி சொல்கிறது நான் இப்போ இருக்க நியூ பிளேயர்ஸ் வந்துட்டு விளையாடாத கன்று கூட வந்துட்டு அந்த கன்னில் இருக்குதுன்னு தெரியாத கன்று கூட அவர் வந்து ஸ்கின் எடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் வந்துட்டு பண்டில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தம் வந்துட்டு நியர்லி ஆல்மோஸ்ட் வந்துட்டு 600 வேலட் வச்சிருக்காரு. அப்புறம் அதில் ஃபுல் பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 257 வச்சிருக்காரு. அப்படியே நான் உங்களுக்கு ஒன்று அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். கைஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது இது மாதிரி நிறைய கன் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா வந்துட்டு கன் கலெக்ஷன் நல்ல பண்டில் கலெக்ஷன் ஐடி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு சில பேர் கேட்குறீங்க. என்னால் வந்துட்டு இப்போதைக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டா யூசர் நேம் வந்து கொடுக்குறேன். அதை வந்துட்டு போயிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு அதில் வந்துட்டு
என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிட்டு அட்மினை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க கைஸ். இம்பார்ட்டன்டான விஷயம், அட்மினை மட்டும் கான்டாக்ட் பண்ணால் வேறு யாரையும் ஏன்னா கான்டாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. எப்படி சொல்லலாம், ஸ்கேமர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா வந்துட்டு நல்ல பெரிய பெரிய சேலாக ஒரு குரூப்லேயே இருந்துட்டு அந்த குரூப்ல இருந்து ஐடியை வந்துட்டு அவங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அது வழியாக வந்துட்டு அவங்க ஸ்கேம் பண்ணிட்டுருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போ டாப் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக இருக்க சொல்கிறேன். இந்த ஒரு இன்குபேட்டர் வச்சுருக்காரு. அப்புறம் இந்த எப்படி ப்ளே பாயோட செகண்ட் இன்குபேட்டர் வச்சுருக்காரு. அது இல்லாமல் வந்து ட்ராப்பல் லைட் இருக்குது, பைரட் லைட் இருக்குது, ஆர்டிக் டாப்பு ஃபயர் ஆர்டிக் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு கோல்டன் ஷேடு டாப் வச்சுருக்காரு. அப்புறம் இந்த ஜோக்கர்லேயே டாப் ஜோக்கர் வச்சுருக்காரு. கோல்டன் சாம்ராய் டாப் வச்சுருக்காரு. அப்புறம் இப்போ வந்து அந்த பிளேயர் 4, 5, 6 பண்டில் வச்சுருக்காரு. அது இல்லாமல் இந்த ஒரு இன்குபேட்டர் டாப் வச்சுருக்காரு. அப்புறம் சீசன் கோல்ட் டிஷர்ட்டு. அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் நிறைய பண்டில் கலெக்ஷன்லாம் வச்சுருக்காரு. அப்படியே நான் ஒன்றா ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே நீங்களே பாருங்கள். இங்கே வாங்க, லாஸ்ட்டு ஆர்டிக்கு, பர்பிள் ஆர்டிக்கு, பிளாக் ஷேடு, ப்ளூ ஷேடு, அப்புறம் வந்துட்டு சபிரி ஒன்றோட வந்து இன்னொரு ட்ரெஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு இன்குபேட்டர், இதுவும் ஒரு இன்குபேட்டர். இந்த ஐடியில் வந்து இன்குபேட்டர் கலெக்ஷன் நீங்கள் வந்துட்டு குறைய சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்துட்டு தலையை வந்துட்டு இன்குபேட்டரில் அப்படியே காசு இறச்சி வச்சுருக்காப்புல. அதே மாதிரி என்னவோ சொல்ல வந்தனே, இந்த ஒரு ஜோக்கர் இதில் வந்து க்ரீன் கலர் வந்துட்டு கொஞ்சம் நல்ல மாசாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்க கலெக்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சீசன் 9 கோல்ட் டிஷர்ட்டு, அப்புறம் இந்த ஒரு சாமுராய், இதில் டாப் வச்சுருக்காரு, பாட்டம் வச்சுருக்காரு. ஐயோ, ஒரு கால் வேறு வந்துருச்சு. சரி விடுங்க, வாங்க அடுத்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் கலெக்ஷன் பார்த்தா அந்தளவுக்கு எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஷூ கலெக்ஷன் ரீசெண்டாக வச்சிருக்காரு. ஃபுல் பண்டல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோல்டன் கிரிமினல் வச்சிருக்காரு, எல்லோ கிரிமினல் வச்சிருக்காரு, ப்ளூ கிரிமினல் வச்சிருக்காரு, அப்புறம் டான் வச்சிருக்காரு, அப்புறம் இந்த மணி ஹீஸ்ட் வச்சிருக்காரு. இருங்க, நம்ம வந்துட்டு பழைய மாதிரி இருந்த பண்டல் கலெக்ஷனை அப்படியே போட்டுப்போம். எங்கடா ஜாஸ் பேண்ட்டு, ஷூக்கு என்ன போட்டிருந்தோம் மறந்துடுச்சு. சரி விடுங்க. ஹெட்டுக்கு ஜோக்கர் வச்சுருந்தோம், அவ்வளவுதான். நீங்கள் எமௌண்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடி அமௌண்ட் இருக்குது, சேர் அமௌண்ட் இருக்குது, ரோஸ் அமௌண்ட் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறைய பழைய அமௌண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் எல்லாத்துக்கும் பிடிச்சி இந்த ஒரு ராய் ஸ்டார் போட்டு அடிச்சுட்டு ராய் ஸ்டார் போட்டு ஃபன் பண்ணுவார், அந்த அமௌண்ட் இருக்குது. அப்புறம் இது மாதிரி நிறைய ஓல்டு எமௌண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்காரு. அப்புறம் இப்போ வந்து ஈவெண்ட்டில் இருக்க எமௌண்ட்ஸ் நிறையாவே எடுத்து வச்சுருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பழைய எலக்ட்பாஸ் எமோட்ஸு. நீங்கள் வந்துட்டு என்னடா இந்த எமோட்ஸ்லாம் பார்த்தது இல்லைன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு பழைய எலக்ட்பாஸ் எமோட்ஸு. என்ட்ரி அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்காரு. ஆனால் பரவாயில்ல, இந்த ஐடிக்கு இந்த ஒரு என்ட்ரி அனிமேஷனே வந்துட்டு பக்காவே இருக்குது. அப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கலெக்ஷன் நீங்கள் வந்துட்டு பேக் கலெக்ஷன் தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்க கலெக்ஷன் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு பார்க்கவும் இல்லை. அப்புறம் கைஸ், இது மாதிரி ஐடிஸ் வந்துட்டு இப்போ இது மாதிரி ஐடிஸ் வந்துட்டு நீங்களும் பை பண்ணணுன்னா சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டா யூசர் நேம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க அதை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணி அட்மினும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஐடியோட வரேன். பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க.